துறைவிற்கும் சிறப்பாக அன்பிற்கிடையே தம்பி நகையருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு நிறைவோடு தெரிவித்துள்ளேன். ஹாப்பி நியூ இயர். நான் புத்தகத்தை வாசிப்பேன், புதிய உலகத்தை உருவாக்குவேன், புதிய சமுதாயத்தை உருவாக்குவேன், நவீன சமுதாயத்தின் சிற்பியாக மாறுவேன். அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஒரு மனிதனுடைய முழு ஆற்றலையும் தன் எழுத்தால் தமது வரிகளால் வெளிப்படுத்துகின்ற ஒரு அறிவு பொக்கிஷம். ஒரு புத்தகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த எழுத்தாளர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு புத்தகத்தை படிக்கின்ற போது மனிதன் முழுமை பெறுகின்றான், ஒரு மாணவன் நிறைவு பெறுகின்றான். வாசிக்கின்ற பழக்கம் உருவாக்குகின்ற போது சமுதாயத்தில் வன்முறைகள் குறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு. 2 மாதங்களுக்கு முன்பு என்று நினைக்கின்றேன், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதி அரசர் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள். 2 அல்லது 3 இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு, அது கொடுக்கப்பட்ட பணி ஒருவருக்கு சிவகங்கை மாவட்ட அரசு கல்லூரி மருத்துவமனையில ஒரு நாள் முழுக்க பணிபுரிய வேண்டும். இன்னொரு மாணவருக்கு மதுரையில் இருக்கின்ற மத்திய நூலகம் என்று நினைக்கின்றேன், அந்த நூலகத்திலே ஒரு நாள் முழுவதும் அவன் இருக்க வேண்டும். இன்னொரு மாணவனுக்கு முதியோர் இல்லத்தில, பெற்றோரால் கைவிடப்பட்ட முதியோர் இல்லத்தில் போய் பணிபுரிய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். காசு கொடுத்து பயன் போட்டா நினைச்சீங்க, அப்பா அம்மா கட்டிடுவீங்க, அது சிறைச்சாலை உன்னை அனுப்பி என்ன செய்ய போறோம்? நல்ல வளர வேண்டிய ஒரு மனிதன் வீணாய் போயிடறான். ஏனென்றால் சிறைச்சாலைகள் தான் என்று ஒரு மனிதனை செதுக்குகின்ற சாலைகள் அல்ல, இன்னும் அதிகமாக கெட்டு போயிட்டு வர்றாங்க. ஆனால் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகின்ற ஆயுதம், அதை கத்தி என்று கூட சொல்லுவேன், அந்த நூல். அந்த நூலில் இருக்கின்ற எழுத்தாளர், அந்த அறிஞர், அந்த மனிதர் நிச்சயமாக ஏதோ ஒரு கருத்தை நமக்கு விட்டு செல்கின்றார். அதைத்தான் நீங்கள் உங்களது படிப்பினுடைய இந்த திறனாய்வுடைய கடைசி வரியாக சொன்னீர்கள். இந்த நூலில் இருந்து, இந்த புத்தகத்தில் இருந்து நான் இந்த கருத்தை கற்றுக்கொண்டேன் என்பது உண்மையிலே தொட்டது. ஏனென்றால் ஏதோ புத்தகம் கொடுத்தோம், சார் வாசிக்க சொன்னார் என்று மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை வாசித்து முடித்த பிறகு இது என் மனதை தொட்டது என்று சொன்ன வார்த்தை உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. உன்னை மனதார பாராட்டுகின்றேன். அப்பதாக ஒரு அறிவு ஜீவி. மனிதனுடைய வயிற்று பசியை எப்படி உணவு கொடுத்து தீர்க்கிறோமோ அதுபோல இந்த அறிவு பசியை தீர்ப்பதற்கு அடிப்படையாக இருப்பது கல்வி. அந்த கல்வி ஒரு மனிதனை செதுக்குகின்றது. ஆனால் செதுக்குகின்ற மனிதன், செதுக்கப்படுகின்ற மனிதன் சிறந்த மனிதனாக மாறுவதற்கு நூல், புத்தகம் நிச்சயமாக உதவுகின்றது.